இன்னைக்கு குமுதம் சிநேகிதி என் வீட்டு தோட்டத்தில் பகுதியில் உமா மேம் அவங்களோட வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நான் இதை சொன்னேன்னா மனுஷங்க அக்செப்ட் பண்ணுறங்கிறது பெரிய விஷயம். சின்ன சராய்ப்பு இருந்தால் கூட போயிட்டு உடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரோம்னு நினைக்குவேன். ஏன் அது இங்கேயே தாத்தா தலைவெட்டி பூண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது எப்போயுமே மூலிகைகளை நிழல் வனத்தில் உணர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி உணர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் டீ போட்டு குடிக்கலாம். பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும், அந்த டீயோட கலர் வந்து மெரூன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். மோஸ்ட்டாக கீரைங்க வந்து பெண்களுக்கு அயன் கண்டென்ட்டுக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இந்த கீரையில் வந்து பெண்கள் நிறைய எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையே பக்குவப்படுத்தணும்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீரையோட ஒரு கட்டி வெல்லம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி இருத்துட்டு தான் செய்வாங்க. இப்போ அப்படியெல்லாம் செய்யறதே இல்லை. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். இது கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து நிறைய போனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இது ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து பித்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பொடியாக கட் பண்ணிட்டு அதுலேருந்து தண்ணியை இருத்துட்டு அப்புறமா சமைப்பாங்க. இப்போ வந்து 12 காய்கறிகளை வச்சு காய்கறி வைத்தியம் பண்ணுறது நர்வுக்கு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நரம்பு பிரச்சனை எது இருந்தாலும் அது சாப்பிடும்போது சரியாகும்னு சொல்லுவாங்க. அதை பச்சையாகவே கொடுக்குறாங்க. ஓகே, பேரலைசிஸ் அதுக்கெல்லாம் கூட அது கொடுக்குறாங்க. பட் அது வந்து ப்ராப்பராக இப்போது அந்த காய்கறி வைத்தியம்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் ஒரு சிலர் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி எடுக்கும்போது நல்ல பெனிஃபிட்ல இருக்குது. இது வந்து எலும்பொட்டி. எலும்பொட்டி, ஆமாம். என்ன மேம் இது? எலும்பு வந்து உடஞ்சிருச்சு, சீக்கிரமாக கூடணும் அப்படிங்கிற போது இதை வந்து அரைச்சி மார்னிங்கில் ஒரு உருண்டை மாதிரி கொடுத்துட்டு மோர் குடித்தோன்னா சரியாகும் அப்படிங்கிறாங்க. இந்த கூடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. இது கிளைரிசீடியான்னு சொல்லுவாங்க. இது தலையில் செடிங்களுக்கு உரமாக்குறதுக்காக இதை போடுவேன். ஓகே ஓகே மேம். இதை உடச்சி வளர வளர இதோட இலையை எடுத்து செடிங்களுக்கு மக்கு உரமாக போட்டுக்குவேன். ஓகே ஓகே. எந்த விதத்தில் மேம் ஹெல்ப் பண்ணுது செடிங்களுக்குலாம்? அது தழைச்சத்துக்கு யூஸ் பண்ணும். ஓகே ஓகே. பீட்ரூட் கொய்யா இருக்கு. இது வந்து பீட்ரூட் கலர்ல இருக்கும். இந்த கலர்ல தான் இருக்கும் கொய்யா. ஓகே ஓகே. அவுட்டரா மேம்? வெளியில? ஆமா, வெளியிலயும் அப்படிதான் இருக்கும், உள்ளேயும் அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே மேம். இது என்ன மேம் மரம்? இது நோனி மரம், வெள்ளை நுணான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து கேன்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதோட பழத்தை என்ன பண்ணுவேன்னா நாட்டு சர்க்கரையோட பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து நார்மலாக நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். ஓகே ஓகே. லெமன் சேர்த்து குடிக்கும் போது தான் அதோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். லெமன் சேர்க்காம சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. அந்த ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த பழம் முன்னாடி கொடுத்தீங்க, கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதுதான், அதுக்கான நம்ம லெமன் சேர்க்கும் போது அந்த ஸ்மெல்லே தெரியாது உங்களுக்கு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே. இது நாட்டு சுண்டைக்காய். இது சுண்டைக்காய்ங்களா? நாட்டு சுண்டைக்காய்ப்பா. நீங்கள் வந்து வயருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சுண்டைக்காய் நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் விதையோடு எடுத்திங்கன்னா ஹீட்டு, விதையை தட்டிட்டு நாங்கள் எடுத்திங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன மேம் செடி? இது பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் ஜாவா டீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இது கிட்னி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. டீ மாதிரி இதை எடுத்துக்கலாம். எப்பயுமே இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, ஆனால் நிழல் வனத்தில் தான் உணர்த்தணும். எப்பயுமே மூலிகைகளை நிழல் வனத்தில் உணர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி உணர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் டீ போட்டு குடிக்கலாம். ஓகே. இது வந்து வெள்ளை மிளகா, காரம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இது வந்து திருவாத்தி. இந்த இலை பார்க்கும்போது டாம் அண்ட் ஜெர்ரி தான் மேம் ஞாபகம் வருது. அதில் வந்து ஒரு ஃப்ராக் வந்து இந்த இலையிலேருந்து தாண்டி வெளியில் வரும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மூலிகை, திருவாட்சின்னு சொல்லுவாங்க. இது துவையல் பண்ணி உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது, வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த துவையல் அரைச்சி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே மேம். இது அப்படியே அந்த இலை வறுத்து துவையல் செஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியது. சாதத்தில் நெய் விட்டு கொஞ்சம் ஒரு வாய் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா போகிறோம், முதல்ல அந்த டேஸ்ட்டை நல்லா மாற்றி கொடுக்கும். இதோட அந்த பூவையுமே டீ போட்டு குடிக்கலாம். அந்த டீ போடும்போது அந்த கலர் அழகாக இருக்கும், மெரூன் கலரில் நல்லா வரும். ஆனால் பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும், அந்த டீயோட கலர் வந்து மெரூன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மரத்துலேயே நிறைய பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக. அடுத்து பின்னாடி மேம்? பின்னாடி இது மரவள்ளி. மரவள்ளியில் என்கிட்ட இங்கே 2 வெரைட்டி இருக்குது. தோல் வந்து கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கும். இது ஓகே மேம். நல்லா மாவு மாதிரி நல்ல கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுலயே வந்து வெள்ளைக்கிழங்கு ஒண்ணு இருக்கு. தோல் வந்து வெள்ளையா இருக்கும். ம், அந்த கிழங்கும் இருக்கு. 2 வெரைட்டி என்கிட்ட இருக்கு. ஓகே. இப்ப இந்த இலையோட கலர் தான் அந்த கிழங்குல இருக்கும் வெளியில. ஆஹா. லைட் பிங்க் கலர் இருக்கும்ல. நம்ம குழந்தை பொறந்தோனே ஆ. ஒரு கலர் இருக்கும் ஆமாமா. இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த மெரூன் கலருக்கு ஒரு ஓகே, ஓகே. ஸ்கின்ன பீல் பண்ணோனே ம். அந்த கலர்ல இருக்கும். ஓகே, ஓகே மேம். மேம் இப்ப பார்த்த வரையும் நெறைய கீரை வகை இருக்கிற மாரி தெரியுது மேம். என்னென்ன கீரைலாம் இங்க மொத்தமா உங்க தோட்டத்துல இருக்கு மேம்? இங்க வந்து ஒரு 20 வெரைட்டி கீரை இருக்குப்பா. ஓகே. வல்லாரை, தூதுவளை, புளியாரை, பசலைக்கீரையில ஒரு 4 வெரைட்டி இருக்கு. தரைப்பசலை இந்த மாதிரி இருக்கு. சிலோன் பசலை, கொடி பசலையில 2 வெரைட்டி இருக்கு. பச்சை ஒன்று, சிகப்பு ஒன்று இருக்கு. ஓகே மேம். அப்புறம் புளிச்சக்கீரை இருக்கு. 2 வெரைட்டி புளிச்சக்கீரை இருக்கு. நாட்டு புளிச்சக்கீரை ஒன்று இருக்கு. நார்மலாக வெளியில வாங்குறீங்க இல்லையா அந்த புளிச்சக்கீரை இருக்கு. அப்புறம் பால் தண்டுக்கீரை, தண்டுக்கீரையிலேயே வந்து பெருசா வளர்ற தண்டுக்கீரை இருக்கு 2 வெரைட்டி. அதுக்கப்புறம் சுந்தரி கீரை, மாயன் கீரை இருக்கு, தவசிக்கீரை, முருங்கைக்கீரை இருக்கு. இதெல்லாம் வந்து மரத்துலேருந்து நம்ம அறுவடை பண்ணுறது. சின்ன செடிகளாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி தரைப்பசலை அந்த மாதிரி. அரைக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் வந்து சீசன் எப்பயாவது எனக்கு தேவைன்னா மட்டும் ஏதாவது ஒரு டைம் போட்டுக்க. மித்ததெல்லாம் அறுத்து விட்டோம்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி கீரைங்க தான். மோஸ்டா கீரைங்க வந்து பெண்களுக்கு அயர்ன் கன்டென்ட்க்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இந்த கீரையில வந்து பெண்கள் நெறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க மஞ்சள் சொல்றீங்க. கரிசாலை எடுத்துக்கலாம், நிறைய எடுக்கலாம். சங்குப்பூ நிறைய எடுக்கலாம், ஓகே மேம். டெய்லி டீக்கு எடுக்கலாம். கல்யாண முருங்கை இருக்கு. ம். அதுதான் லேடிஸ்க்கு கொடுக்குற மெயினான ப்ராடக்ட். ஏன்னா மேரேஜ் ஆகும்போது பந்தக்கால் நடுறதுக்கு அந்த கல்யாண முருங்கை தான் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஏன்னா அந்த பொண்ணு போகும்போது நிறைய அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கல்யாண முருங்கையை கொடுத்து ஓகே, விடுவாங்களாமா. ஓகே மேம். அந்த கல்யாண முருங்கையை வந்து சாம்பார் பண்ணலாம் நீங்கள். ம், அந்த துளிர் இலையாக இருந்தால் சாம்பார் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஒன்ஸ் எப்பயாவது தான் என்னால் டைம் கிடைக்கும் அப்படின்னா ட்ரை லீவ்ஸாக எடுத்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. பொடி பண்ணி இட்லி பொடியாவோ இல்லை சாத பொடியாவோ நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். அந்த துளிர் இலைகளை ஓகே, ரொம்ப முத்தி நாடு கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாக இருக்குன்னா நீங்கள் பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே மேம். அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மரமாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய வந்து கீரைகள் எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். ம், ம். இப்போ நான் இங்கே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் வரேன் அப்படின்னா அதுக்குண்டான கீரையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் வெளியில் வச்சா கூட தாங்குற கீரைகள் என்கிட்ட இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இருக்கிறத வெளியில் வச்சுப்பேன். எதெல்லாம் முடியுமோ அன்றைக்கே தான் சமைக்க முடியுங்கிறத அன்றைக்கே சமைச்சிருவேன். நீங்க இப்ப ப்ராடக்ட் தயாரிக்கிறதா சொன்னீங்கல்ல மேம். உங்க ப்ராடக்ட்ஸ்ல நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நீங்க அடுத்து என்னென்னலாம் செய்யலான்ற ஐடியாஸ்லாம் இருக்கு மேம் உங்ககிட்ட? இப்போ நிறைய கீரைகள் வந்து பொடி பண்ணி அதை வந்து டைரெக்டாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? Yes, ma'am. இப்போ கல்யாண முருங்கெல்லாம் வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதெல்லாம் கொடுக்கும்போது லேடிஸ்க்கான பிரச்சனைகள் உணவாக எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு பெரிய இதாக இருக்காது. அது உடம்பையும் சரி பண்ணிடும். அந்த மாதிரி கான்செப்டில் என்னெல்லாம் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கீரைகள்லாம் தேடிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து கொடுக்க முடியும்னா அதை எப்படி பக்குவப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது எனக்கு ஓரளவுக்கு குடும்பம் வரைக்கும் கிடைச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே மேம். மேக்ஸிமம் ஈஸியாக அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கணும். அது வந்து பண நோக்கத்தோட இருக்கக்கூடாது என்னை ஓகே. பொறுத்த வரைக்கும். அது வந்து அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு பொடி பண்ணலாம், எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிற போது அதோட பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஓகே மேம். இப்போ முருங்கைக்கீரையே பக்குவப்படுத்தணும்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீரையோட ஒரு கட்டி வெல்லம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி இருத்துட்டு தான் செய்வாங்க. ம், ம். இப்போ அப்படியெல்லாம் செய்யறதே இல்லை. போட்டு மொத்தமாக வதக்குறோம், அப்படியே சாப்பிட்றோம். அது எந்த அளவுக்கு பித்தத்தை கூட்டணும்னு தெரிய மாட்டேங்குது ஓகே, இல்லையா? ஓகே மேம். அந்த மாதிரி எல்லா கீரையுமே வாங்குறோம், சமைக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு இது வாங்கி வச்சுட்டு எதையாவது பார்ப்போம்னு பார்க்குறாங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால தூக்கி போட்டுடுறாங்க. ஓகே, ஓகே மேம். இப்போ காரக்கொட்டி கீரைனா அது கருணக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். ம், ம். அந்த டேஸ்ட்டை எப்படி சமைக்கணும் நம்ம தான் பக்குவப்படுத்தாகணும். பக்குவப்படுத்திக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேயோ வந்து வந்தது என்னன்னா இப்போ எல்லாமே பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு கான்செப்ட்னால அவங்களோட ஊரை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஓகே. அந்த குழந்தைங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாதிரி. இப்போ நான் மருந்து குழம்புலாம் எங்க வீட்டில் அது கண்டிப்பா இருக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி செஞ்சு கொடுத்தே ஆவாங்க. அதே மாதிரி டீடாக்ஸ் பண்றதுக்காக இது பேதி மாத்திரை கொடுப்பாங்க. இப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெயில பால் கலந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே மறந்துட்டோம்ல. இப்போ என்னைக்கு லீவ் கிடைக்கும் வெளியில போகலாங்கிற மாதிரியான கான்செப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா?
அதுலேருந்து கொஞ்சம் நம்ம உடம்ப பார்த்துக்கணும், நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான்னு யோசிக்கணும். ரொம்ப சிம்பிளிஃபைடா எப்படி கொடுக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள கொண்டு போகணும். ஓகே ஓகே எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே டாக்டர் கிட்ட ஓடுறோம்ல. ஒரு தும்புனா கூட உடனே ஓடிடுறோம். ஒரு காலில் விழுந்து அடிபட்டு ஒரு சின்ன சிராய்ப்பு இருந்தால் கூட போயிட்டு உடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரோம்னு நினைக்கிறோம். ஏன் அது இங்கேயே தாத்தா தலைவெட்டி பூண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த இடத்துல நான் நர்சிங்கில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இதில் 3 ஸ்டிச்சஸ்க்கு மேலே போட வேண்டி வரும். ஆனால் நான் இதில் எதுவுமே பண்ணலை. இந்த ஸ்கின் பீல் ஆகி இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது. வலி என்னால் பொறுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த அந்த இலையை மட்டும் கசக்கி விட்டுட்டு நல்லா டைட்டாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு கட்டிட்டு ஒரு 2 days அதில் தண்ணி படாமல் வச்சுருந்தேன். 1 weekல அது ஹீல் ஆயிடுச்சு. இதே நான் டாக்டர் கிட்ட போனேன்னா தையல் போடுறதுக்கு ஒரு டைம், அது ஸ்டிச்சஸ் எடுக்கிறதுக்கு போகணும், தண்ணி படாமல் வச்சிருக்கிறது. இப்போ தண்ணி படாமல் வைக்கிறதுங்கிறது கான்செப்ட் தான். அது ஓகே, ஒரு 3 daysல அது சரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்கே போனேன்னா இதுக்கான ஆன்டிபயோட்டிக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வந்துடும். இப்போ நான் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து அந்த பொறுமை மட்டும் வேணும், சகிப்புத்தன்மை எனக்கு வேணும். இந்த வலியை பொறுத்துக்கிட்டு அந்த மருந்தை போட்டேன்னா சரியா போயிடுச்சு. இப்போ நான் இதை சொன்னேன்னா மனுஷங்க அக்செப்ட் பண்ணுறேங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ டாக்டர் போயிட்டு அவ்வளோ பெரிய தையலானது தானா சரியாகுமா? அது எப்படி சரியாகும்? சீழ்கோக்காதா? இது எல்லாமே போயிட்டு கேள்வியா இருக்கும். ஆனால் டாக்டர் அதே மெடிசனை கொடுக்கும்போதோ இல்லை அவங்க ஸ்டிச்சஸ் போடும்போது யாருமே எதுவுமே கேட்க போடல. அவங்களும் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க, டிஸ்டில் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறணும். மாறினா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய யூஸ் ஆகும் இந்த மாதிரி இதே இலையை வந்து நம்ம அல்சர் ப்ராப்ளத்துக்கும் சாப்பிடலாம். அந்த இலையை நல்லா கழுவிட்டு ஒரு 10 இலையை மென்று அந்த சாரை மட்டும் முழுங்கிட்டு அதை திப்பி நீங்கள் கீழே துப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணு அவ்வளோ நல்லா ஆற்றி கொடுக்கும். இது புளியாரை, இதை நீங்கள் வெறுமே சாப்பிடலாம். ரொம்ப புளிப்பா இருக்கும். புளிய இலையுமே அதே மாதிரி கூட்டு பண்ணலாம். புளிய இலை நம்ம புளியந்தலை சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம். புளிய இலையை அழகா கூட்டு பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இங்க ஒன்று இருக்கு வாதநாராயண இலை. இது ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம உடம்பு குளிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் மருந்து குழம்பாவும் இதை யூஸ் பண்ணலாம். மருந்து குழம்புக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா எப்படி வைக்கலான்ட்டு, அதே மாதிரி இதையும் வதக்கி அரைச்சி மருந்து குழம்பு வைக்கலாம். ஓகே மேம். பெரண்டையிலே வித்தியாசமான பரண்டை இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். இது உருட்டு பெரண்டை. ஓகே மேம். இங்க இருக்கிறது இலை பெரண்டை. இது வந்து க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த இலையை மட்டும் நீங்க எடுத்துட்டு சமையல் பண்ணிடலாம். ஏன்னா அதை எடுக்கிறதே பெரிய ப்ராசஸ். ஆனா இந்த இலையை வச்சுட்டு நம்ம சமைச்சிக்கலாம். பெரண்டையோட அதே டேஸ்ட் தான் இருக்கும். இலை பெரண்டை. அது நார்மலா பெரண்டை அப்படின்னா முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஆமா, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வயிறு பிரச்சனைக்கு எல்லாமே துவையலா பண்ணலாம், பொடியா அரைச்சி நம்ம கொடுக்கலாம். தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு மாசம் 2 மாசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கெடாது. நீங்க அதை ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. வேற எந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கு மேம்? இங்க வந்து கீரைகள் நிறைய இருக்கு. பழ வகைகள்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டேபிள் லெமன் இருக்கு, டேபிள் ஆரஞ்சு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆரஞ்சு வெரைட்டி, சிட்ரஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா துளிரா இருக்கும்போது அதை எடுத்து சட்னி பண்ணி துவையல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இது சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து முசுமுசுக்க, மூக்கரட்டை, நிறைய மூலிகைகள் இருக்கு. நம்ம அது ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போகணும். நிறையவே இருக்கு இங்க. 100கணக்கானது நம்ம பார்த்தோம்னா நத்தசூரி இருக்கு, ஓரிதழ் தாமரைங்கிறது இருக்கு. இந்த ஓரிதழ் தாமரைங்கிறது ஜென்ஸுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொடுக்கலாம். அது பச்சையாவே சாப்பிடலாம். வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். மூலிகைகள் வந்து மேக்சிமம் கசப்பெல்லாம் இருக்காது. நிறைய விஷயங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மேம் இவ்வளோ அழகா பொறுமையா உங்களோட டைம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல உங்க வீட்டு தோட்டத்துல காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ப்பா. நிறைய பேருக்கு வந்து மெடிசன்ஸ் பத்தி, அதாவது கீரைகள் மெடிசன்னு கிடையாது, உணவா யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை மட்டும் யூஸ் இதை பார்த்தாங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த காலகட்டத்தில் மருந்து நம்ம உணவாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து அதை நல்ல மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பாக நிலைக்கும். இந்த வீட்டு தோட்டத்தில் நிறைய வகையான மூலிகைகள், செடிகள், பழ வகைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பல்வேறு வீட்டு தோட்டங்களை நம்ம தொடர்ந்து என் வீட்டு தோட்டத்தில் பகுதியில் நம்ம பார்க்கலாம்.
இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.